ஹாய் எவ்ரிவன். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை சாப்பிட்றோம் சொல்லுங்கள்? காலையில், மதியம், நைட்டு. இதுக்கு நடுவில் ஈச் அண்ட் எவ்ரி கேப்க்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்நாக். மார்னிங் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வித் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு மார்னிங்க்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு சின்ன சாய் அண்டு ஸ்நாக்கு அண்ட் ஈவினிங் ஸ்நாக்கு தென் டின்னர். அப்புறம் நமக்கு வெளியில் போகிற டைமில் நம்ம புது புது இன்னோவேட்டிவான ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபுட் பிளாகர்ஸ் தான் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. ஃபுட் பிளாகர்ஸ் சம்பாதிச்சு வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. பட்டு ஏம்மா 3 வேளை சாப்பிட்டும் நமக்கு பத்தாம, அவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டும் நமக்கு பத்தாம, எதையோ தேடுறோம் சாப்பிட்றதுக்கு, தின்றதுக்கு, நம்ம வயிற்றை நப்புறதுக்கு. ஆனால் அந்த ரோட்டில் தெரியுதுங்களா நாய்ங்க, வீடு தான் கொடுக்கல. ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் ஒரு உயிர் எப்படி வாழும் நீங்கள் சொல்லுங்கள்? பாவம் இல்லையா? அது நீங்கள் சாப்பாடு போடலைனாலும் பரவாயில்ல. இந்த சாப்பாடு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வாயில்லா ஜீவனுக்கு வாயில்லா ஜீவன் ஏன் சொல்றேன்னா, அதெல்லாம் குலைக்க மட்டும்தான் முடியும். அதுக்காக அது இப்போ மனுஷன் நான் இருக்கேன், இவ்வளோ பேசுறேன்ல, பேசும்போது சில பேருக்கு ஒரு 10% புரியும் நான் என்ன பேசுவேன். இன்னொரு 40% என்னப்பா அந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி புரியாது. வாயிருக்க நானே இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் உங்களுக்கு புரியலைன்னா, வாயில்லா ஜீவன் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக எவ்வளோ போராடுது தெரியுமா? மழை, வெயில் எல்லாத்துலயும் வெளியில தான் தூங்குது. அதுக்கு வீடு கட்டி, காம்பவுண்ட் வீடு கட்டி, டைல்ஸ் போட்டு எதுவும் யாரும் குடுக்கல. இங்க நீங்க மதிக்கப்படுற ஒரு 3 உயிரினம் என்ன தெரியுமா? ஆடு, மாடு, கோழி. ஏன்னா சாட்டர்டே, சண்டே ஆனா உங்களுக்கு நல்லா சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, இது பேர் என்னது? பேர் என்னது? மாட்டுக்கறி. அதுவும் வந்துச்சு. அப்ப பன்னிக்கறியும் சேர்க்குறீங்க. இன்னும் எல்லா உயிரினமே கொன்னு சாப்பிட்றணும். ஒரு நாள் இல்லை யாராவது சென்னையில் இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கீங்களா எல்லாரும்? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு கோழி இல்லை எதையாவது ஒரு உயிரினம், சரிங்களா? நாய் வேணாம். ஏன்னா நாய் தான் உங்களுக்கு கறிக்கு யூஸ் படாதே, அதனால நீங்கள் தெருவில் விட்டீங்க. நீ நாய் கறின்னு வச்சுங்களேன், ஒரு நாய் கூட தெருவில் இருக்காது. நல்லா சாப்பாடை கொடுத்து வெட்ட நேரத்தில் வெட்டி நல்லா இது பண்ணிடுவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு யூஸ் இல்லாதனால தெருவில் விட்டு அதை இது பண்ணுறீங்க. நல்ல வேளை தப்பிச்சிச்சு. அவ்வளோ ஒரு கொடுமை, நல்லா பாசமாக வளர்த்துட்டு கொல்ற ஒரு கொடுமை இருக்கே. இந்த ஆடு, மாடு, கோழிங்களை வளர்த்து நீங்கள் சாப்பாடு கொடுத்து, உங்கள் கையால் சாப்பாடு கொடுத்து, தடவி கொடுத்து ஒரு மாதம் வளங்க. அதுக்கப்புறம் தெரியும் உயிர்னா என்னன்னு, நீங்கள் சாப்பிட்றது என்னன்ட்டு. மனுஷன் போட்டி சமைக்கலாமா? மனுஷன் லிவர் சமைக்கலாமா? கண்ணு பொரியல், மூளை பொரியல் சமைக்கலாமா? என்ன நீங்க பண்றீங்க? அதெல்லாம் ஒரு உயிரினங்கள். பாவம் இல்லையா? நீங்க வளர்த்து பாருங்க. அப்பதான் அந்த உயிரோட அருமை உங்களுக்கு தெரியும். நம்மளோட நாக்கு